என்னம்மா குட்டி என்னது? என்ன வருது இதுல? சாங் வருதா? நிமிஷம் குட்டி என்ன செஞ்சு தர போறீங்க? என்ன சொல்லுங்களா? ஹாய், என்ன பண்றீங்க? வாமா வா, இந்த சாக்லேட் இருந்தாங்க. என்ன சாப்பிட்டானா பாப்பா? சாப்பிட்டான், இப்பதான் சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டான்? பால் குடிச்சான். சரி வாடம்மா, வா 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 வா. என்னாச்சு? நீங்க டயர்டா இருக்கீங்களா? ஒரே வேலை, செம்ம டென்ஷன், டயர்டா இருக்கு. சாப்பிடுறீங்களா? ஷெரில் கா வாக்கா. ஷெரில், அம்மா நாங்கள் வெளியே போகிறோம், கொஞ்சம் பாப்பா கொடுக்குறீங்களாடா? சரிங்கக்கா. இந்தா போலாமா? சரி பாய். பாய். வாங்க போங்க. பாய் சொல்லுங்க. பார்த்து போங்கக்கா. பார்த்து போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு கூப்பிட்டாங்க. சரிங்கப்பா. சரி இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டா தெம்பாயிடுவீங்க. சரிம்மா. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மேனேஜர் கிட்ட காசு கேட்க சொன்னீங்க, அட்வான்ஸ் கேட்டிங்களா? ஆமாம்மா, கேட்கலாம் தான் நினச்சேன். ஆனால் அவர் மூடு சரியில்லை, எல்லார்கிட்டேயும் கோவமாக பேசிகிட்டு இருந்தார். சரி, அதனால் நான் வந்துட்டேம்மா. சரிங்க, நாளைக்காச்சும் எப்படியாச்சும் கேட்டுடுங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் 3 நாளில் வர சொன்னாங்க. கண்டிப்பாக எப்படியாச்சும் கேட்டுருங்க நாளைக்கு ப்ளீஸ். சரிம்மா, கேட்குறேம்மா, கண்டிப்பாக. சரி இந்தாங்க. சொல்லுடா. எங்கே இந்த கழுதை கேட்டால் கூட்டிச்சு ஒரு கம்பெனியில் தான் கிடக்குறேன். என்ன பண்ணுறது? தலையெழுத்து. டேய் என்னப்பா எங்கே போய் நேரம் இருக்கிற? வருஷா உட்காந்துருக்கேன், ஒன்றும் கண்ணு தரலையா உனக்கு? என்ன மஞ்சள் பையா? ஃபஸ்ட் டேவா வந்து நீருங்க ஊர்லேருந்து? நாங்கள்லாம் வேலை செய்வோண்ணா, ஃப்ரெஷரு, +2 முடிச்சுட்டு ஒன்றும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸு. போ உங்களுக்கும் நான் தான் பார்க்கணுன்னு தலையில் எழுதியிருக்கு. என்ன பண்ணுறது? வந்துடுறாங்க முடித்த உடனே, காலேஜ் முடித்த உடனே ஃப்ரெஷராக வந்துடுறாங்க. ஓகே, நம்ம கம்பெனிடா இது, நம்ம செய்கிறதான் வேலை, கொடுக்குறதா ரிப்போர்ட்டு. இரு ஒருத்தன் வேலை செஞ்சுன்னுறான். என்னப்பா ராஜேஷே, வேலை செய்கிற போல இருக்குது, தூக்கிட்டு போ. மேனேஜர் ஒரு நேரம் ஆச்சு, வந்தால் பற்றி பண்ணி என்ன தான் கற்றுவார் நீ வேலை செய்யலைன்னா. சொல்கிறேன் போயிட்டுருக்கு.
வெறும் நட இன்னமும் மசக்கைக்கு நடந்த மாதிரி நடக்கிற. சொல் கம்பெனியில் தான் போயிட்டே இருக்குது. ஏய் இருடா மேனேஜர் வர ஓனர் வர போல இருக்குடா. கூப்பிட்றேன் வேலை செய்யணும் காட்டணும் ரிப்போர்ட் போடணுண்டாப்பா சாமி வை. ராஜேஷ் வை ஏன் இப்படி கஷ்டப்படுற? லாஸ்ட் டப்பா நான் இவ்வளோ எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஒரு டப்பா மட்டும் தான் வச்சுட்டேன். இல்லை எனக்கு இதான்ப்பா ஃபஸ்ட்டு டப்பா. உனக்கு எதாவது ஒன்றுனா நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் பார்க்கணும். மேனேஜர் ஒன்று தூக்கிட்டு வந்து கொடுத்துட மாட்டார், நாங்கள் தான் பார்க்கணும். சரியா? ரெஸ்ட் எடு. உனக்கு பின்னாடி ஃபேமிலி இருக்குது, அம்மா அப்பா போய் பாரு, தம்பி பாரு, உட்காரு போய் ரெஸ்ட் எடு. சரியா? இன்சூரன்ஸுக்கு காசு கேட்டேன் கொடுத்தாரா? இல்லைல்ல. போ வேலை நம்ம தான் செய்யணும். ஓகே? என்னப்பா எப்படி தூங்கினது இல்லையா? ஒரு மேனேஜரு செஞ்சிட வேண்டியதான். என்னப்பா தனியாக வேலை செய்கிற? ராஜேஷ் எங்கப்பா? சார் ராஜேஷா சார்? ராஜேஷ் எங்கே சார்? அவன் மேலே ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் சார். சின்ன பையன், நம்ம எப்படி சார் அவனை ப்ரெஷர் பண்ண முடியும்? நம்ம தான் நம்ம லோடெல்லாம் ஏற்றணும். சொல்லியிருக்கேன் சார், வருவாப்பில் மேபி அடுத்த லோடில் ஏற்றுவான்னு நினைக்கிறேன் சார். முடியல சார், மூச்சு வாங்க சார். காலையிலேருந்து ஏற்றின லோடு பண்ணுறேன் சார். நான் ஏற்றிடுறேன் சார். இப்போ ரெண்டு நிமிஷத்தில் ஏற்றிடுவேன் சார் லோடு. சேர்ந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. உள்ள வாப்பா. அப்பாடா, நம்மளே மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அட்வான்ஸ் வாங்கலாம்னு நினச்சோம். கடவுள் புண்ணியத்தில் இப்போ அவரே கூப்பிட்டாரு. இன்னைக்கு எப்படியாச்சும் கேட்டுற வேண்டியதுதான். சார் வா. எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர? சார் நான் ஜாயின் பண்ணதுலேருந்தே 9 o'clock ஆஃபீஸுக்கு 8:45 வந்துடுவேன் சார். என்ன பிரயோஜனம்? நீ வர்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். 10 மணிக்குள்ள 3 லோடு அனுப்பணும். உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே என்னடனா பாஸ்கர் மாங்குன்னு கஷ்டப்பட்டு மூச்சு விட முடியாமல் அவன் அந்த லோடை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கான். நீ என்னடனா இங்கே வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு கம்பெனி தண்டமாக சம்பளம் கொடுக்குது பார்த்தியா? அந்த கம்பெனியை சொல்லணும். உன்னை பற்றி நான் கம்பெனிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றேன். அவங்க என்ன டிசிஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம். அதனால என்னால் எதுவும் செய்ய முடியாது. வெளியே போப்பா. சார் வெளியே போக சொல்கிறேன்ல, தயவுசெய்து வெளியே போ. என்னங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? ஒரு நிமிஷம். இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? சொல்லவே இல்லை. பாக்ஸை பார்த்தா ட்ரெஸ் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. போன மாதம் தான் எனக்கு பர்த்டே முடிஞ்சது. ஒருவேளை உனக்கா? எனக்கு இல்லை. உனக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்கப்பா. கொஞ்சம் கெஸ் எனக்கே பண்ணுங்க இல்லை, பார்க்கலாம். உனக்கும் இல்லை. நீயும் போய் தனியாக எடுக்க மாட்டேன். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. சரி, எப்படியும் நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. கண்ணை மூடுங்க. 1 திறக்க கூடாது. 2 3. ஏய், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன உங்களுக்கு கேர்ள் பாப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு தேடி தேடி வாங்கினேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, நான் எதுக்கு தெரியுமா வாங்கினேன்? நமக்காக இனிமே பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணும்போது டெய்லி விசுவாசத்தோட இந்த ட்ரெஸ்ல கை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆமாம் சரி, கரெக்டாக சொன்னேன். விசுவாசத்தில் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை விருத்தியாக்குவார். என்ன பாஸ்கர் இப்போ ஃபோன் பண்ணுறாரு இந்த நேரத்தில்?
இரு நான் பேசிட்டு வரேன். ஹலோ என்னப்பா ராஜேஷ், அண்ணே சொல்லுங்கண்ணே. பாஸ்கர் அண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுகிறதுனே தோணலைப்பா. ஏண்ணே? இந்த மாதிரி மேனேஜர் நடந்துக்கிறத இருக்கார் பார்த்தியா, அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. நான் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்கிற? எதுக்கு? என்ன சொல்கிறீங்களே புரியலண்ணே. அதான்ப்பா, நம்ம கம்பெனியில் 15th anniversary பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அந்த 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போனஸு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் என் பேரும் இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தானே. என்னப்பா நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்கியப்பா. கம்பெனியில் 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, அதில் உன் பேர் இல்லைப்பா. நான் சிசிடிவி வேலை செய்யலை கம்பெனியில், மேனேஜர் ரூமில் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் பேர் இருக்குது, என் பேர் இருக்குது, உன் பேர் இல்லை. நீ போய் மேனேஜர்கிட்ட கேட்குறியா இல்லை நான் போய் கேட்கவா? என்னால் முடியலை, உன் பேர் இல்லாததை எனக்கு இப்போ நீ கேட்டே ஆகணும், இல்லை நான் கேட்குறேன். ஐயோ அண்ணே, என் பேர் அதில் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் சண்டைலாம் போடாதீங்கண்ணே. ப்ரேயர் பண்ணுவோண்ணே, ஏசப்பா பார்த்துப்பாரு. அட போடா, கடவுளாவது கத்திரிக்காய் ஆகுது. நீயும் மாற மாட்ட, உன் நிலைமையும் மாறாது. ஃபோனை வைடா. ராஜேஷ், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தானே? சார் புரியல சார். 10 பேர் ஆனர் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியும் அப்படி தானே? தெரியும் சார். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். பாஸ்கர் அண்ணன். பாஸ்கர் அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாப்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஆஃபீஸில் சிசிடிவி வேலை செய்யல தெரிஞ்சுக்கிட்டு என் ரூமுக்குள்ளே நீ வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை பார்த்தது மாத்திரம் இல்லை, நீ பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்லியிருக்கிற. சார் அப்படிலாம் இல்லை. வாய மூடு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் ஃபைலை பார்த்துருப்ப. இன்னமேட்டு என் ரூம்குள்ள எந்த காரணத்துக்குள்ள நீ உள்ள வரக்கூடாது. ஜாக்கிரதை. இங்க பாரு, நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல எல்லா எடுபடி வேலை நீ தான் செய்யணும். நாளைக்கு மட்டும் நீ வராம இருந்த ஆப்ஷன் போட்ட உன் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. Ladies and gentlemen, warm welcome Mr. Aurav Kiraj, founder and chairman Rock J Enterprises Group of Companies. Welcome, sir. இந்த 15th anniversary டேவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். இந்தியாவில் 7 இடத்துல நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் நான் ஏன் சென்னையை செலெக்ஷன் பண்ணேன்னா, நான் ஆரம்பித்த பிரான்ச்சஸில் இந்த பிரான்ச்சு தான் நான் முதல்ல ஆரம்பித்தது. நான் எடுத்த உடனே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரலை. இன்றைக்கும் பல கஷ்டம், நஷ்டம், ஏழ்மை எல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் உங்கள் எல்லோருடைய கஷ்டமும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த கஷ்டம்லாம் என் பையனுக்கும் தெரியணும் தான். உங்கள் நடுவில் உங்களில் ஒருத்தனா 2 வருஷம் என் பையனை வேலை செய்ய வச்சேன். இது உங்கள் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கும் சிலரை நான் ஆனர் பண்ண விரும்புகிறேன். மை டியர் சன் பால் அவர்களை நான் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். இன்னிலிருந்து என்னுடைய இந்த சென்னை ஆஃபீஸுடைய இன்சார்ஜை இவர் பார்த்துக்குவார். நீங்களே அந்த லாயல் அவார்டை அவங்களுக்கு கொடுத்து ஆனர் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ண இந்த 2 வருஷத்தில் ரொம்ப ட்ரஸ்ட் வர்தியாக, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதை என் கண்ணால் பார்த்தேன். அவர் யாருன்னா மிஸ்டர் ராஜேஷ். Mr. Rajesh, stage come. மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனித சொற்களாலே மனதை வருத்தி மதிலுக்குள்ளே அடைத்து
காயப்படுத்தி மனித சொற்களாலே மனதை வருத்தி என்னை படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனிதரும் செடியாய் மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனிதரும் செடியாய் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி வெட்டியாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். என்னை தனிமையிலே கண்ணீர் சிந்த வைத்த போது தேடி வந்து வாழ்வு தந்து பெருகிடச் செய்வார். பொறுமை என்ற வார்த்தைக்கு பேர் போன மரமாக விளங்குவது பனை மரம். பனை மரம் மற்ற மரங்களைப் போல் அல்லாது அது தன் கனிக்காக குறைந்தது 15 வருடங்கள் காத்திருக்கும். இதுவுமின்றி 125 ஆண்டுகள் நிலைத்து ஓங்கி நிற்கக்கூடிய வலிமையை தன் நகத்தின் சிறப்பு தன்மையாக உள்ளது. தன்னுடன் வளரும் மற்ற மரங்களைப் போல் அடிக்கும் மழை, புயல், வெள்ளத்தில் சற்றும் தன்னை சாய்த்து கொள்ளாமல் நிமிர்ந்து நிற்கும், நிலைத்து நிற்கும். இத்தகு பனைமரத்தின் சிறப்பு தன்மையை வேதம் நீதிமானுக்கு கொடுக்கிறது. எந்த ஒரு மனிதனும் பனையைப் போல் பொறுமையோடு கர்த்தருக்குள் வாழும்போது கடினமான காலங்கள் பல கடந்தாலும் கனிகள் கொடுப்பது என்பது நிச்சயம். தலை நிமிர்ந்து நிலைத்து நிற்கும் என்பதும் அதிக நிச்சயம்.